श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्री வி கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய குளித்தலை பிரம்மஸ்ரீ அரங்கசாமி ஐயர் மெமோரியல் என்டோமெண்ட் லெக்சர் அப்படிங்கிற இந்த காரியக்கிரமத்தில் நம்மெல்லாம் இங்கே கூடியிருக்கோம். சம்ஸ்கிருத காலேஜ் வளாகத்தில் நடக்கக்கூடிய இந்த காரியக்கிரமத்திற்கான அறக்கட்டளை, அதாவது என்டோமெண்ட்டானது யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய ஸ்ரீமான் பிரசாத் சேதுராமன், அதே மாதிரி யூஎஸில் இருக்கக்கூடிய அகிலா மகேஷ் இவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த என்டோமெண்ட் கிரியேட் பண்ணின இவர்கள் குளித்தலை பிரம்மஸ்ரீ அரங்கசாமி ஐயர் அவர்களுடைய பிரபௌத்திரர்களாவார்கள், அதாவது கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியும் ஆவார்கள். இவர்கள் தன்னுடைய கொள்ளு தாத்தாவினுடைய நினைவிலே இந்த என்டோமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கா. குளித்தலை பிரம்மஸ்ரீ அரங்கசாமி ஐயர் அவர்கள் ஆங்கிலம், தமிழ், சம்ஸ்கிருதம் போன்ற பல மொழிகளில் ரொம்ப சிறந்தவராக விளங்கினார். அவர் ஆத்தியாத்மிக மார்க்கங்கள் பல கற்றவராவார். விசிஷ்டாத்வைதமாகட்டும், அத்வைத சம்பிரதாயம், நாஸ்திக மதம், கிறிஸ்துவ மதம், இது மாதிரிலாம் கூட பல விஷயங்களில் சிறந்த ஞானம் பெற்றவராக இருந்தாலும் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர நாயக்கர் அவர்களை சந்தித்ததிலிருந்து தனது ஆத்தியாத்மிக மார்க்கத்தை சைவ சித்தாந்தமாக ஏற்று அதையே அனுஷ்டித்து பிரச்சாரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்கிறது அவருடைய சரித்திரத்தின் மூலமாக தெரிய வருது. பிரம்மஸ்ரீ அரங்கசாமி ஐயர் அவர்கள் பல நூல்களை இயற்றியுள்ளார். வைதிக சைவ பிரபாவம், சைவாகம பிராமாண்யம், மலத்ரயம், சித்தாந்த சைவம், இந்த மாதிரி பல நூல்களுடைய கர்த்தாவாக அவர் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில புஸ்தகங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கப்பெறது. குறிப்பாக சைவாகம பிராமாண்யங்கிற புஸ்தகம் தான் இன்றைக்கி வழக்கில் நமக்கு கிடைக்கிறது. இது மாதிரி என்டோமெண்ட் லெக்சர் மூலமாக இந்த விஷயம் பரவி வேறு புஸ்தகங்களும் இவருடைய கர்த்திருக்கமான வேறு சில கிரந்தங்களும் கிடைக்கப்பெற்றால் ரொம்ப நம்மளுடைய பாக்கியம்தான். இந்த நூல்களுக்கு அப்பாற்பட்டு பல ஆராய்ச்சி கட்டுரைகளை அவர் எழுதியிருக்காருங்கிறது தெரிய வருது. தி இன்னர் மீனிங் ஆஃப் சிவலிங்கா, இந்த சைவம்.orgல இன்றைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பிரயாகராஜ் மகாசபான்னு 1912ஆம் ஆண்டு அங்கே ஒரு பெரிய ஆத்தியாத்மிக மாநாடு, ஒரு ஆன்மீக மாநாட்டில் சிம்பாலிசம் ஸ்டடி ஆஃப் இட்ஸ் ரேஷனல் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை அவர் அங்கே ப்ரெசன்ட் பண்ணார். அது பெஸ்ட் எஸ்ஸே ஆன் ஹிந்துயிசம் அப்படிங்கிற அந்த பெயரை பெற்றதாக அன்றைய காலத்திலே இருந்தது. அதை தொடர்ந்து ஆசேத்து ஹிமாச்சலம், பாரதத்தில் பல தேசங்களுக்கு அவர் பிரயாணித்து ஆங்கிலங்களிலும் தமிழிலும் பல மாநாடுகளில் பங்கு கொண்டு பல ஆராய்ச்சி கட்டுரைகள் இதெல்லாம் அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு தெரியறது. சைவாகம போத சூத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை மைகண்ட சித்தாந்தா கான்ஃபரன்ஸ்னு அந்த இடத்துல அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னு தெரியறது. இந்த மாதிரி சைவ சித்தாந்தத்தை தன்னுடைய ஆன்மீக வழியாக கொண்டு ஒரு சிறந்த ஒரு வல்லுநராக வித்வானாக இருக்கிறதுங்கிறது ஒன்று, அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஆச்சாரம் பண்ணுறதுங்கிறது ஒன்று. அப்படி இருந்து இந்த குளித்தலை பிரம்மஸ்ரீ அரங்கசாமி ஐயர் இருந்திருக்காருன்னு அவருடைய நினைவாக அவருடைய கிரந்தங்களை வெளியில் கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோடு அவருடைய கொள்ளு பேரனும் பேத்தியும் இது மாதிரி என்டோமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட இந்த என்டோமெண்ட் லெக்சரனுடைய இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி கொடுப்பதற்காக நம்மளுடைய வேண்டுகோளுக்கிணங்கி நம்மளுடைய கல்லூரியினுடைய சைவ டிபார்ட்மெண்ட் பிராத்தியாபகரான டாக்டர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அவர்களை இங்கே நமஸ்காரபூர்வகம் ஸ்வாகத்தம் சொல்லி வரவேற்கிறோம். சைவ பிராமாண்யம்னு சீர்ஷகம் கொடுத்து அந்த சைவாகம பிராமாண்ய நூல்லேருந்து அதை அடிப்படையாக கொண்டு உபன்யாசம் செய்ய இருக்கிறாருங்கிறது தெரியறது. சிவஸ்ரீ ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அடியனுக்கு அவருடைய பரிச்சயம் எப்படி கிடச்சிதுன்னா, திருப்பதியில் எஸ்வி வேதிக் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறதுக்காக நான் போயிருந்தப்போ அங்கே அவர் அத்தியாபகராக இருந்தார். பல ஆண்டுகள்
சைவாகமத்தினுடைய சைவ சித்தாந்தத்தினுடைய கற்பித்தலினால் அனுபவம் மிகுந்தவர் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இதில் விசேஷமாக ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட கவனிக்கிறது என்னென்னா, பியாண்டு கரிக்குலம், அதாவது ஒரு காலேஜில் சேர்றோம், ஒரு ஃபார்மல் டிகிரி வாங்குறோங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அதிகப்படியான பரிசிரமத்தை அந்தந்த துறைகளில் சாஸ்திரத்தில் யார் கொடுக்குறாளோ அவள் தான் அந்த துறையில் சிறந்து விளங்குறா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி இருக்க ட்ரெடிஷ்னல் தெனாலி சப்ஜெக்ட்லாம் எப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் பாடங்கள்லாம் படிக்கிறோமோ அது மாதிரி பியாண்டு கரிக்குலம் ட்ரெடிஷ்னலாகவும் தர்மகிரி சைவாகம பரீட்சாவை இவர் பூர்ணமாக கொடுத்து அதில் தேர்ந்து வந்திருக்காருங்கிறது தெரியறது. தேர்ச்சி பெற்றாருங்கிறது சாதாரணமாக ஏதோ ஒரு தேர்ச்சின்னு இல்லாமல் அதில் பூர்வ பாகத்தில் சில்வர் மெடலும் உத்தரபாக பரீட்சை கொடுத்து பூர்த்தி பண்ணும்போது கோல்டு மெடலோடையும் தேர்ச்சி பெற்றிருக்காருங்கிறது ரொம்பவே ஒரு பாராட்டக்குரிய விஷயமாக அடியேன் கருதுகிறேன். நிறையா நிறுவனங்களில் இப்போ சங்கரா காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எல்லாமும் பணிபுரிஞ்சிருக்கார். தற்போது போன ஆண்டிலிருந்து, சென்ற ஆண்டிலிருந்து நம்ம இந்த சைவாகம டிபார்ட்மெண்ட்டை நம்ம காலேஜில் நிறுவனத்திலிருந்து சைவாகம துறையினுடைய பிராத்தியாபகராக சிறந்து விளங்கி பசங்களெல்லாம் தயார் பண்ணிட்டு வர்றார். அப்படிப்பட்ட டாக்டர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த உபன்யாசத்தை நடத்தி கொடுக்க ஒத்துண்டமைக்கு நமஸ்காரபூர்வகம் தன்யவாதத்தை தெரிவிச்சுண்டு அவருக்கு ஸ்வாகத்தம் சொல்லிண்டு, மேற்கொண்டு இந்த பிரவச்சனத்தை கேட்டு மகிழறதுக்காக வந்திருக்கக்கூடிய மகாஜனங்கள், நம்மளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வரவேற்பு ஸ்வாகத்தங்களை தெரிவித்து கொண்டு மேற்கொண்டு உபன்யாசத்தை நடத்தி கொடுக்குமாறு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பிரார்த்திச்சுண்டு நான் விடைபெறேன். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவ குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. சந்திரார்த்த சூடசிகரி பிரபவஸ்தனோதி கௌரீஸ்தனோதித பயோ ஜலதிம் நிபீய யோ விக்னபாதப மகாவன பங்கலீலாம் தம்மத்தவாரணமஹம் சரணம் பிரபத்யே. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீராமபக்தஸ்ய திவாகரோஸ்தி ப்ரகஸ்பதேர் தேவகணாய சாஸ்தே யதா முனீனாம் பரமேஸ்வரோ வை விபாதி விப்ரோனோ ந சுந்தரோ நமஹ. சத்குரு சரணாரவிந்தாभ्यां நமஹ. ஸ்ரீமத்யேசிக பாதேभ्य சசக்திभ्यो நமோ நமஹ. சதா சிஷ்டாத் ஜக்வ்யக்தி காரணேभ्यो நமோ நமஹ. சத்குரு சரணாரவிந்தாभ्यां நமஹ. பிரின்சிபால் சார் சொன்ன மாதிரி சைவ பிராமான்யம், முதல்ல இந்த டாப்பிக்கை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காம சாமான்யமாக சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசணும் போல இருக்கும், பேசுவா போல இருக்குன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். இதே ஒரு 1 இயர் பிஃபோர் நடந்தது இந்த சைவ பிராமான்யம் அந்த உபன்யாசமானது. வந்ததுக்கு அப்போ தான் தெரிஞ்சது சைவ பிராமான்யம்ன்ற புஸ்தகத்தை ஒருத்தர் எழுதியிருக்கார். அவர் 1950 வரைக்கும் 50களில் வரைக்கும் இருந்திருக்கார். அவருக்கு நானா சாஸ்திர நைபுண்யம் இருந்திருக்கு. பல சித்தாந்தங்களுக்கு தெரிஞ்சுருக்கார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருந்திருக்கார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிறந்திருக்கார். அத்வைத சம்பிரதாயத்தை அப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இவருக்கு சைவ சம்பிரதாயத்து மேலே ஒரு ஆசக்தி வந்துருக்குது. அதனால அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாருன்னு தெரியறது. முதல்ல இந்த புஸ்தகத்தில் 120 பேஜ் இருக்குது. இந்த சைவ பிராமான்யன்ற புஸ்தகமானது. சரி, 120 பேஜ் இருக்குது, இந்த பேஜோட சாராம்சத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் என்ன பேசினாலும் அது ரிப்பீட் ஆக வேண்டாம்ன்ற விஷயத்துக்காக கார்த்தியன் திருப்பரங்குன்றம் சிவஸ்ரீ கார்த்திகேய சிவம் அண்ணா அவருக்கு என்ன பேசினாலும் அது ஒரு வாட்டி ஃபுல்லாக கேட்டேன். நான் அவருக்கு இந்த மாதிரி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பேசலான்னு யோசிக்கும்பொழுது எந்த விஷயம் பார்த்தா எல்லாமே டச் பண்ண விஷயமாவே இருக்குது. இந்த சைவ பிராமான்ய புஸ்தகத்தில் அவர் முதல்ல இன்ட்ரொடக்ஷன் தான் ஆரம்பிச்சிருக்கார். முதல்ல எப்படி அவர் ஆரம்பிக்கிறான்ற விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டு வரிசையாக சொல்லிட்டு போயின்னு இருக்கார். கடைசியில் என் கன்க்ளூஷன் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டார். அப்போ விஷயமே இல்லையே, நம்ம என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருத்து எனக்கு. அவர் ஹரிகரன் சார் எங்கிட்ட பிரின்சிபால் சார் எனக்கு ஏப்ரல் மாதம் ரிக்வஸ்ட் பண்ணிட்டார், நீங்கள் பேசணும்னு சொல்லி கேட்டார். நான் எக்ஸாம் முடிச்சது, நான் வெக்கேஷனில் இருக்கேன், நிறைய வேலைகள் இருக்குது, ஸோ ரீசன்ஸ் நான் வர முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னேன். ஜூன் மாதமே பண்ண வேண்டிய
லெக்சர் இது. நாங்கள் லேட்டாக பண்ணுறோம். இன்னும் என்னால் கொஞ்சம் லேட்டாக எடுத்து இப்போ தாமதத்துக்கு நான் தான் பொறுப்பு. அதே விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் வந்து இந்த சைவ பிராமணியன்ற விஷயத்தை வந்து பேச ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை பார்க்கும்போது புஸ்தகங்கள் பழைய காலத்து தமிழில் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. சம்ஸ்கிருதம் வந்து கிரந்தத்தில் இருக்குது, கிரந்த லிப்பிலே போட்டிருக்கா அந்த காலத்தில். இன்றைக்கி நகர லிப்பி வந்துருத்தோம், ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் பண்ணிடுறோம். இன்றைக்கி வந்து அச்சு கோக்குறது மூலம் எல்லாம் கஷ்டப்பட்டு கோத்துருக்கான்ற விஷயம்லாம் அங்கே தான் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கா. அவளுடைய ஸ்டைல் சம்ஸ்கிருதமே புரிஞ்சிடும் போல இருக்குது. நம்மளுக்கு புரியாதவாள் கூட தமிழ் புரிய மாட்டேங்கிறது. அந்த மாதிரி ஸ்டைலில் தான் அவள் எழுதியிருக்கா. நமக்கு அந்த தமிழ் அபியாசம் பண்ணிக்கல நம்ம, அதுதான் விஷயம். சரி, அதுக்காக உட்காந்துட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு பல விஷயங்கள் சொல்லியிருக்கா. எந்த விஷயத்த நான் முதல்ல நினைக்கும் போது விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பேஜ் தனித்தனியாக பார்த்து மெதுவாக பார்த்துட்டு வரும்போது பார்த்தா ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா அவ்வளோ விஷயம் கொட்டி கிடக்கிறது இங்கே. அப்போ எந்த விஷயத்தை கேட்கறது பேசுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்ம வந்துடுது எனக்கு. சரி, நம்ம சொல்லிட்டோம். முதல்ல வந்து எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால், வழக்கமாக போன வாட்டியே சொல்லியிருப்பார் கார்த்தியன் இந்த விஷயத்தை. வழக்கமாக சைவ சித்தாந்த கிரந்தங்களில் பார்க்கும்போது எது பதின்றது யார் பிரம்மம் பரபிரம்மம் சொல்லக்கூடிய பதின்றது யார், பசுன்றது என்ன, பாசங்கள் என்னன்னு சொல்லிட்டு தான் இப்படி தான் ஆரம்பிக்கணும் சைவ சித்தாந்த கிரந்தம் அத்தனையுமே. ஆனால் இந்த கிரந்தம் மாத்திரம் அவர் தன்னுடைய அனுபவத்திலும் எடுக்கிறார். நான் மொட்டை மாடியில் படுத்துட்டு இருந்தேன், ஆகாசத்தில் வந்து நட்சத்திரங்கள்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி தனியாக வந்து நிற்கிறது, நட்சத்திரம் நிற்கிறது, ஆகாசம் எப்படி நிற்கிறது, ஆகாசம் எப்படி தோன்றதுலாம் யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தை முதல்ல வச்சுட்டு தான் பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு அடிபட்டதுன்னு சொல்கிறோம், எங்கே அடிபட்டுக்குன்னு சொன்னால் கால்னு சொல்கிறோம். அப்போ நானும் காலும் வேற வேறையா? அப்போ எனக்குன்னு ஒன்று இருக்குது, நான் எனதுன்னு சொன்னாலே அது என்னது இல்லையே. இப்போ என்னுடைய புஸ்தகம் என்னுடைய செல்ஃபோன் சொன்னாலே இது நான் வேற, இந்த செல்ஃபோன் வேறன்னு ஆயிடுத்து. அப்போ எனது கைன்னு சொல்லிக்கிறேமே, நான் எனது கால்னு சொல்லிக்கிறேமே. அப்போ நான் வேற, அந்த கால் வேறன்னு தெரியறது. அப்போ எனது அது நான்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த சைவ பிராமணியம் எழுதுறதுக்காக உபோத்காதமாக அவர் சொல்லி இந்த முகவரில் சொல்லி முடிச்சிருக்கார் இந்த விஷயங்களை. நான் பதும்போது அப்போ முதல்ல ஆரம்பிக்கிறது என்னன்னு கேட்டேன்னு சொன்னால், ஆத்மான்றது என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி ஆரம்பிக்கிறார். அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சைவ பிராமணியம் ஆத்மஸ்வரூபம். முதல்ல சைத்தன்யம் திருக்ரியா ரூபம் ததஸ்யாத்மனி சர்வதா அப்படின்னு சொல்லிட்டு, ததஸ்யாத் ஆத்மனி சர்வதா, இந்த சைத்தன்யம் சொல்லக்கூடிய ஆத்மா இருக்கே அது திருக்குன்னு சொல்லக்கூடிய ஞான ரூபமாகவும் கிரியான்னு சொல்லக்கூடிய கிரியா ரூபமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் கிரணாகம சுப்ரபேதாகமத்தில் சொல்லப்பட்ட வச்சனம் அது. சைத்தன்யம் திருக்ரியா ரூபம் தது அஸ்தி ஆத்மனி சர்வதா, எப்பொழுதுமே அந்த ஆத்மா கிட்ட குணமா இருக்கும்னு சொல்றார். எப்படி குணமா இருக்கும்? அதுக்கு சைத்தன்யம் என்பது அறிவும் தோளும் உடையதான தன்மை. அத்தன்மை ஆத்மாவிடம் உள்ளதென்று திவ்யாகமம் உரைத்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் அவருக்கு. முதல்ல ஆகமத்தோட சித்தாந்தத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த அறிவியும் தொழிலையும் உடையத்தினால் இந்த ஆத்மாக்கு சைத்தன்யம் எனப்பட்டதுன்ற விஷயத்தை அடுத்த வரியில சொல்றார். சொல்லிட்டு ஆத்மானா என்னப்பா அப்படின்ற விஷயத்தை முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆத்மத்வ அபிசம்பந்தாது ஆத்மா, ஆத்ம தன்மையுடன் தொடர்புடையது காரணமாக அது ஆத்ம தன்மையுடன் தொடர்புடையதன் காரணமாக அது ஆத்மா எனப்பட்டது. இந்த வேர்டுகளை அவர்தே, அதனால வந்து அவர் இருக்கும்போதே படிச்சிடறேன், அப்படி இருக்கும்போது படிச்சிடுறேன். அத்தேன்ற தாத்து இருக்கு, அதுக்கு வந்து அததி சந்தத பாவேன ஜாகிரதாதி சர்வாவஸ்தாஸ்து அனுவர்த்ததே. அதத்தின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தமா, ஜாகிரத சொப்ன சுஷுப்தி இந்த நிலையிலும் வந்து தொடர்ந்து இயங்கிறது, தொடர்ந்து டிராவல் பண்றது. வழக்கமாக நம்ம என்ன பண்றோம், இந்திரியங்களாம் தூங்குற ஸ்திதி அது. ஐ மீன் நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தேன்னு சொன்னால் வந்து ஜாகிரத அவஸ்தைன்னு சொன்னால் நம்ம முழிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை தெரிஞ்சிருக்கோம், கனவு வர்றது. அப்புறம் அடுத்தது வந்து சுஷுப்தி, அது நம்ம கனவு தெரியாத நிலை. இப்படி 3 நிலை நம்ம எல்லாம் தூங்குறோம். அந்த நிலையிலும் ஆத்மாவானது செயல்படுறது. அதனால ஆத்மத்வ அபிசம்பந்தாது ஆத்மா இத்யுச்சதே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவை பற்றி ஒரு விவரணத்தை கொடுக்குறாருங்க. அடுத்ததா
சரி, இந்த ஆத்மா அப்படி சொல்லியுமே புரியலையே எனக்கு, இந்த ஆகம வாக்கியம் சொல்லிட்டேன் இல்லைங்க, ஆத்மத்தை பற்றி இன்னும் விசாரமாக தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கௌதமனுடைய வைசேஷிக சூத்திரம் அதில் வந்து ஆத்ம பிரகரணம் ஒன்று இருக்கு, அது பிரசஸ்த பாஷ்யத்தில் அது நோட் பண்ணியிருக்கா. அந்த விஷயங்கள்லாம் எடுத்து ஒன் பை ஒன்னா சொல்றார். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் தன்மை என்னன்னு கேட்டேன்னு சொன்னா, தஸ்ய சௌக்ஷ்மியாத் அப்பிரத்யக்ஷத்வே சதி கரணைஹி சப்தாதி உபலப்தி அனுமிதைஹி ஸ்ரோத்ராதிபிஹி சமதிகமஹ கிரியதே வாஸ்யாதீனாம் இவ கரணானாம் கர்த்திரு பிரயோஜனத்துவ தர்சனாத் சப்தாதிஷு பிரசித்தாச்ச பிரசாதகோ அனுமீயத்தே பரிசேஷாத்ம காரியத்வாத்து தேன் ஆத்மா சம்மதிகமியத்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசஸ்த பாஷ்ய வசனங்களை சொல்லிட்டு, சூக்ஷ்மமான ஆத்மாவினால் அறியப்படுகின்ற ஷரீர இந்திரியங்களினால் ஆத்மா விஷயமாகாது என்றாலும் ஏக காலத்தில் ஒருவித சோர்வும் இன்றி கண் செவி முதலிய இந்திரியங்கள் செயல்பாட்டினால் ஒருவாறு உணரப்படும் அப்படின்னு சொல்றார். அதாவது நம்மளுக்கு சூக்ஷ்மாவஸ்தையில வந்து நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றார், நம்மளுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றார். என்னன்னா ஒரே சமயத்துல வந்து கண் காது எல்லாமே இயங்குறதுன்ற விஷயத்தினாலேயே நம்மளுக்கு ஆத்மா இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்கன்றார். ஒரே சமயத்தில் பல விஷயங்களை புரிந்து கொண்டு பல விஷயங்களை எது செய்கின்றதோ அந்த தன்மைக்கு ஆத்மத்துவம், அதாவது ஜீவத்துவம்ன்றது பேரு அப்படின்ற விஷயத்த அடுத்ததா சொல்றார். ஏன்னா ஒரு இந்திரியம் செயல்படும் போது அடுத்த இந்திரியம் செயல்படாது. நம்ம ஆக்சுவலி ஒரு ஆர்டர் பண்றதுன்னு வச்சுக்கோ, ஒரு விஷயத்த சொல்றோம், நீ கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, எல்லா விஷயத்தையும் பண்றது. அப்ப கண்ணுக்கு பார்க்கற தன்மை இருந்தாலும் கூட கண்ணை பாடம் சொல்றது யாரு, காதை கேளுன்னு சொல்றது யாரு? அப்ப யாரோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற விஷயத்த லைட்டா கோடிட்டு காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஞானம் சொல்றார். திக்ரியாத்வம் சொன்ன இல்லையா, ஆத்மா ஞானம் தாவது திக்ரியா, ஆமா திக்ரியாத்மகம் ஞானம் சொன்னார், ஆத்மான்னு சொன்னார். திருக்குன்னு சொல்லக்கூடிய ஞானமயமாகவும் கிரியான்னு சொல்லக்கூடிய கிரியாமயமாகவும் இந்த ஆத்மா இருக்குன்ற விஷயத்த சொன்னார் இல்லையா. அப்ப ஞானம்னா என்ன தெரிஞ்சுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை பத்தி ஆரம்பிக்கிறார். அறிவு என்பது அனைத்தையும் புரிந்து கொள்றது. ஒரு சமயத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது மாத்திரம் அறிவல்ல, எல்லா விஷயத்தையும் ஒரு சேர புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆத்மா அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றார். புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம்னு பேரு அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. என்னது? சப்த ஸ்பரிச ரூப கந்த ரசங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதாவது வந்து கேட்டல்ன்ற விஷயத்தினா காதுக்கு வந்து கேட்கற தன்மை எதனால் ஏற்படுறது, சப்தத்தான் ஏற்படுறது. ஸ்பரிசம் வந்து உணர்தல், ரூபத்தை வந்து நம்ம பார்க்குறோம், ரசத்தை ருசிக்கிறோம், தென் கந்தத்தை வந்து நுகர்றோம். இப்படி வந்து ஒரே சமயத்தில் பல பல விஷயங்களை பண்றோம். பண்றது யாரு? பண்றது ஆனா இந்திரியங்கள் தான் பண்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அது கஷ்டமா போகுமே அப்படின்ற விஷயத்த போப்போ சொல்ல போற. அப்ப தாமாகவே இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறதா, இல்லை யாராவது சொல்லி தான் இந்த இந்திரியங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகுறதா, ஆர்டர் பண்ணி தான் வந்து இந்த இந்திரியங்கள்லாம் வந்து வேலை பண்ற ஒர்க் அவுட் பண்றதா அப்படின்னு கேட்கிறாரு. ந ஷரீரேந்திரிய மனசாம் சைத்தன்யம் அக்ஞத்வாத். இந்த விஷயம் சொல்லிட்டு இந்த ருசி இருக்கு இல்லையா, ருசி பார்த்தது கேட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்கிறாரு. அனுபவிச்சது யாரு? ஒன்று அனுபவிச்சது சரீரம் சொல்லணும், இல்லை அனுபவிச்சது இந்திரியம்னு சொல்லணும், இல்லை அனுபவிச்சது மனசு சொல்லணும். இது மூணு தான் சொல்ல முடியும். நம்ம லோகத்தில் விவகாரம் அப்படிதான் இருக்கு. எது பார்த்தது? கண்ணு தான் பார்த்தது. ஆனால் மூணுமே இல்லைன்ற விஷயத்தையும் முதலே சொல்றாரு. ஏன்னா அது நான் தான் பார்த்தேன்ற எண்ணமானது அதுக்கு ஏற்பட போறதில்லை, நான் தான் கேட்டேன்ற விஷயமானது அதுக்கு வந்து அந்த காதுக்கு தெரிய போறதில்லை அப்படின்ற விஷயத்தையும் லைட்டாக சொல்றார். சொல்லிட்டு நான் உங்களை பார்க்குறேன், உங்களோட பேசின்னு இருக்கேன், அப்போ ஞானம் இருக்குன்னு அர்த்தம். சாதாரண பார்க்குறேன், பார்த்துட்டு ரொம்ப பேசின்னு இருக்கேன். அப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஞானம் எனக்கு இருக்கா இல்லையா? அப்போ எனக்கு இருக்குன்னு சொன்னால் அப்போ வந்து இது சரீரத்து தான் இருக்கு. இந்த சரீரத்தில் அவயவமாக இந்த முகம்லாம் இருக்கு, கண்ணு காது எல்லாமே இருக்கு. அதனால வந்து இதுக்கு அவயவமாக இருக்க இந்த கண்ணு காது முகம் துவாரா வந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டேன்னு சொன்னால் இந்த பாடி தான் தெரிஞ்சுக்கிறது. அப்படி பாடி தெரிஞ்சுக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்குறார்.
நான் வேறையா, என்னோட உடம்பு வேறையா, இல்ல நான் பேசுறது நான் தனியா, நான் உங்களை பேசிட்டு இருக்க வாய் தனியா, எனக்கும் அந்த வாய்க்கு சம்பந்தம் இல்லையா, நான் யார் சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய விசாரங்கள் மனசுக்குள்ள வருது. நான் சொன்னேன் இல்லையா, மேல வந்து படுத்துட்டு இருக்கோம், நிறைய விசாரங்கள் தோன்றது. ஆனா சாமானியம் லோக்கத்துல பாருங்களேன், இந்த நம்ம சரீரம் இல்லைன்னு சொன்னா லோக்கத்துல வந்து நானே இல்லை, நீ யாருப்பான்னு கேட்டா இந்த பாடி தான் சொல்லுவோம். நம்ம இந்த கண்ணை போட்டுட்டு இருக்காரு, வஸ்திரம் கட்டிட்டு இருக்காரு, திருமணிட்டு இருக்காரு, குண்டா இருக்காரு சொல்லிட்டு எதை பார்த்து சொல்லுவோம்? அந்த அவயவத்தை பார்த்து தான் சொல்லுவோம், சரீரம் இருக்கிறத பார்த்து தான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப சரீரம் இல்லைன்னு சொன்னா நான் இல்லைன்னு சொல்றதும், என் கண்களும் இல்லைன்னு சொல்றதும், அதனால் என்னுடைய சரீரம் தான் எல்லாத்தையும் செய்யறதுன்னு சொல்லலாமே. என்ன நம்ம எதுக்கு ஐடென்டிஃபை பண்றதே நம்ம அந்த பாடி வச்சு தான் ஐடென்டிஃபை பண்றோம், அந்த ஃபிகர் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஐடென்டிஃபிகேஷன் ஃபிகர் வச்சு பண்ணும்போது ஃபிகர் தான் எல்லாத்தையும் பண்றது அப்படின்னு சொல்லிட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் கேள்வி கேட்டுட்டு அவரே பதில் சொல்றாரு. ந ஷரீரஸ்ய சைத்தன்யம் கடாதிபத் பூதகாரியத்வாத் மிருதேச்ச அசம்பவாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசஸ்த பாஷ்யத்தோட வச்சனத்தை சொல்றார். அனுபவம் இருக்கே அது சரீரத்துல ஏற்படுறது, அது வந்து உண்மைதான். அதனாலதான் உலகத்துல ஒருத்தர் அனுபவிச்சான், எல்லாத்தையும் நம்ம உலகத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் போயிட்டான் அப்படின்னு சொல்றோம். நம்ம அனுபவிச்சதும் சரீரம் தான், போறதும் சரீரம் தான், அந்த வியக்தியை தான் சொல்றோம் நம்ம. ஆனா அப்படி கிடையாது, தப்பு அப்படின்னு அந்த கான்செப்ட் தப்புன்னு சொல்றாரு. ஷரீரன்றது என்னன்னு கேட்டேன்னு சொன்னா ஒரு அணுக்களுடைய கூட்டம், உயிர் மற்றும் அணுக்களுடைய ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்றார். கடாதிபத்துன்னு சொல்லிட்டு பானைச்சட்டியை போனதுன்னு சொல்றார். ஆனால் பானைக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு, ஜலத்தை சங்கிரகணம் பண்ணிக்கிறதுக்கான சக்தியானது அந்த பானைக்கு உண்டு இல்லையா? அப்ப அந்த மாதிரியே வந்து இந்த உடம்புக்கு இந்த இந்திரியங்கள் துவாரா சக்தி வந்துடுது அப்படின்னு சொன்ன போது இல்ல, பானைக்கு வந்து ஜலத்தை வந்து அது சங்கிரகம் பண்ணிக்கிறதுக்கான வச்சுக்கிறதுக்கான சாமர்த்தியம் இருந்தாலும் கூட ஜலத்தை சேர்க்கறதுக்கு ஒருத்தன் வேணும், அதனால நீ அப்படி சொல்ல முடியாது. அது வந்து இந்திரியங்கள் துவாரா, இந்த சரீரமானது இந்திரியங்கள் துவாரா தான் வந்து அந்த விவகாரத்தை பண்றது அப்படின்னு சொல்றாரு. ரசத்தை அனுபவிச்சது வந்து வாயா இருந்தாலும், இசையை கேட்டது வந்து காதாக இருந்தாலும், வந்து நம்ம விஷயத்தை கேட்டது வந்து கண்ணை பார்த்தது கண்ணாக இருந்தா கூட வந்து இந்திரிய துவாரா தான் அந்த சரீரமானது பண்றது. அப்ப நான் முன்னையே சொன்னேன், ஞானம்ன்றது எப்பொழுதுமே இருக்கணும், சம்பூர்ண ஞானமா இருக்கணும் அது. ஆனா பாருங்க, இங்க உதாரணம் சொல்றார், சரீரத்துக்கு வந்து ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு சொன்னா, கதாச்சித் ஒருத்தர் யாராவது லோகோஸ் யாராவது சித்தி யாராவது வச்சுங்களேன், அப்ப அந்த சரீரத்துக்கும் ஞானம் இருக்கணும். லோகோசி ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த சரீரத்துக்கு ஞானம் இருக்கணும். அப்ப சரீரத்துக்கு சர்வதா ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு பரிமிதமான ஞானம் தான் இருக்கு, அது ஜீவன் இருக்கும்போது இருக்கு, ஜீவன் போனதுக்கு அப்புறம் சரீரத்துக்கு போயிடுறது. அதனால அந்த அனுபவ அறிவானது சரீரத்துக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு சரீரம்ன்ற விஷயத்தை நிராகரணம் பண்றார். உலகத்தை அனுபவிக்கிறது வந்து சரீரம் இல்லை. அடுத்ததாக ந இந்திரியானாம் கரணத்வாது உபஹதேஷு விஷய சந்நித்தியேச்ச அனுஸ்மிருதி தரிசனாத். ஒருவேளை வந்து சரி ஓகே, அனுபவிச்சது என்னது? இந்திரியங்கள் அனுபவிச்சது, பார்க்க சொன்னது, கேட்க சொன்னது, எல்லாம் பண்ணது யாரு? இந்திரியங்கள் தான் பண்றது. அப்ப இந்திரியம் தான் எல்லாத்தையும் உணர்ந்ததுன்னு வச்சுட்டு போயேன், இந்திரியம் தான் எல்லாத்தையுமே வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயேன். அப்படி சொன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது? சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறார். ஆனா இந்திரியங்கள் வந்து அனைத்து இந்திரியங்களையும் எல்லா இந்திரியம் சொன்னாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தை பண்றது. இப்ப இந்திரியம் தான் மொத்தத்தையும் பண்றதுன்னு சொன்னா, கண்ணு பார்க்கற சாமர்த்தியம் கண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு, காது கிடையாது. கேட்கிற சாமர்த்தியமானது காதுக்கு மட்டும்தான் இருக்கு, கண்ணு கிடையாது. அப்ப இந்திரியம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. நம்ம என்ன பண்ண, ஞானம் எப்படி ஏற்படுறது? எல்லாம் சம்பூர்ண ஞானம் ஏற்படுது. நம்ம சாதாரண ஒரு விஷய பிரயுக்தமான ஞானமானது சம்பூர்ணமா ஏற்படுறது. ஆனா பார்த்தல்ன்ற விஷயமானது இந்திரியத்துக்கு இந்த சன்னிகர்ஷம் வந்து எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா, கண்ணுக்கும் அந்த பதார்த்தத்துக்கு மாத்திரம் ஏற்படுறதுனால அது மாத்திரம் ஞானமாகிறதே தவிர, இந்திரியத்துக்கு உலகத்தை அனுபவிக்கிற சக்தியானது இருக்குமானால் எல்லா இந்திரியங்களுக்கும் எல்லா சக்தியும் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை.
ஒரு இந்திரியத்துக்கு ஞானம் இருக்கு, ஒரு இந்திரியத்துக்கு ஒரு ஞானம் மட்டும் இருக்கு. கண்ணால பார்க்க தான் முடியுது, காத்தால் கேட்க தான் முடியுது, வாயால பேசுறதான் முடியுது, மற்ற விஷயங்களை பண்ண முடியல. அதனால நீ அப்படி சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாருன்னு கேட்டேன்னு சொன்னா, ஒருவேளை இந்திரியங்கள் தான் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் நீ யோசிச்சேன்னு சொன்னா, ஒருத்தனுக்கு பிறவிலேயே ஒருத்தன் குருடா இருக்கான். இந்திரியக்கு சமஸ்த விதமான ஞானமும் இருக்குன்னு சொன்னா பிறவிலேயே ஒருத்தன் குருடா இருக்கான். அப்ப அவனுக்கு அந்த ஞானம் இருக்கணும், அந்த பிரத்யக்ஷ ஞானம் வரணும். குருட ஆனவனுக்கு பிரத்யக்ஷ ஞானம், அந்த பார்க்குற ஞானம் ஏற்பட போறது இல்லை. அதனால நீ சொன்ன இந்திரியம் தான் உலகத்தை அனுபவிக்கிறதுன்னு சொன்னியே, அந்த அறிவு அந்த இந்திரியம் இருக்குன்னு சொன்னியே, அது தப்புன்னு சொல்றார். அதே மாதிரியே இந்திரியங்களுக்கு எப்ப ஜீவன் இருக்கோ அப்ப கேட்கறது, இந்திரியங்கள் எப்ப செயல்படுறதோ அப்ப ஞானம் ஏற்படுறது. இந்திரியம் எப்ப செயல்படாம போறதோ அப்ப ஞானம் ஏற்படாம இருக்கணும், அப்பதான் சம்பூர்ண ஞானம் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் இருக்கான், பிறவிலேயே நன்னதான் இருக்கான், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தேன்னு சொன்னா அவனுக்கு அந்த காது கேட்காம போயிடுறது, அப்புறம் கண்ணு தெரியாம போறதுன்னு வச்சுங்களேன், கண்ணு தெரியாம போடுறது. அப்ப கண்ணு தெரியாம போறதுன்னு அவன் நிலாவை பார்க்கறான், பௌர்ணமி இல்லை இன்னைக்கு, இன்னொருத்தர் அவன் சொல்றான், இன்னைக்கு பாத்தியா ஐப்பசி மாசம் பௌர்ணமி நல்லா பிரகாசமா இருக்குன்னு சொல்றான். அப்ப அவன் சொல்லும்போது அவன் ஞானம் ஏற்படுறது என்னன்னா, முன்னாடி சேர்த்த பார்த்த அனுபவம் ஞானம் இருக்கு அவனுக்கு. அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த இந்திரியம் ஒர்க் பண்ணலன்னு சொன்னாலும் கூட அவனால் பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லைன்னு சொன்னாலும் கூட பூர்வ ஞானத்தினால சந்திரன் சொன்னோடனே வெள்ளைன்ற ஒரு மனசான குணமானது அவனுக்கு மனசுல ரெஜிஸ்டர் ஆகுது. தென் பிரகாசம் வெள்ளை ரவுண்டா இருக்கும்ன்ற விஷயங்கள் ரெஜிஸ்டர் ஆகுது. அதனால ஞானம் பார்த்தேன்னு சொன்னா இந்திரியத்துல தான் ஏற்படும்ன்றது இல்லை. அதனால எப்பயுமே இந்திரியங்களுக்கு அறிவு உண்டு, ஞான அறிவு உண்டு அப்படின்னு சொல்ல, உணர்வு அறிவுன்னு சொல்றாரு. ஸ்பெஷலி உணர்வு அறிவானது உண்டு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நிராகரணம் பண்றார். எப்போது இந்திரியங்களுக்கு சக்தி உள்ளதோ அப்போது இயங்க வேண்டும், எப்போது இந்திரியங்களுக்கு சக்தி இல்லையோ அது இந்திரியங்கள் இயங்காமல் இருக்க வேண்டும். ஆனால் மேற்சொன்ன உதாரணங்களில் அவ்வாறு இல்லையே. இந்திரியங்கள் செயலிழந்த போதும் ஞானம் ஏற்படாமல் போகிறது, செயல் இழந்த போதும் அனுபவத்தால் அறிவு உண்டாகிறது. ஆக அறிவு என்பது இந்திரியங்கள் இல்லை அப்படின்ற விஷயத்தை அவருடைய பதங்கள் இதெல்லாம். அடுத்த விஷயம் சொல்றார் அந்த பிரசஸ்த பாஷ்யத்திலேருந்து, நாப்பி மனசா கரணாந்தர் அனபேட்சித்வ யுகபத் ஆலோச்ச ஸ்மிருதி பிரசங்காது ஸ்வயம் கரண அபாவாச்ச. அதாவது உணர்வறிவு என்பது மனம் போன்றவற்றால் தான் ஏற்படுகிறது. மனசு தான் தெரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையுமே மனசு தான் ஆர்டர் போடுறது அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனா மனசு பாருங்க ஒரு சரியானதுல பிரவர்த்திக்கும், ஆனா ஒரு சமயத்துல பல விஷயங்களை பிரவர்த்திக்க முடியாம போகும் மனசுக்கு. நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம், மனசு ஒரு விஷயத்தில் லைக்குதுன்னு சொன்னா மற்ற விஷயங்களை கடைசியில் வாங்கிக்காது. அதே மாதிரி மனசால கண்ணால் பார்த்த அத்தனை விஷயத்தையும் வாங்கிக்க முடியாது, காதால் கேட்ட அத்தனை விஷயத்தையும் புரிஞ்சுன்னு மனசுல ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியாதுன்ற விஷயத்த சொல்றார். சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றான்னு கேட்டேன்னு சொன்னா, நான் இப்போ பார்க்குறேன், இந்திரியத்தோட சம்பந்தம் மனசுக்கு இந்திரியத்தோட சம்பந்தம் ஏற்பட்டால் மட்டும்தான் ஞானம் வருது. நீ நம்ம அடியோ ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோன்னு சொன்னால் மற்ற சொல்றது கேட்க மாட்டேன் நம்மளுக்கு காதில். நான் அவனுக்கு அப்பயே சொன்னேனே அப்படின்னு சொல்கிறா. சொல்லும் போது கூட அவள் கத்தி சொன்னாலும் கூட அந்த விஷயத்தை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கான சாமர்த்தியமானது அந்த இந்திரியங்களுக்கு இருந்தும் கூட அது வாங்கிக்க மாட்டேங்குது. ஏன் மனசு லைக்கல? இப்போ மனசு சம்பூர்ண ஞானத்துக்கான உணர்வு அறிவுக்கான காரணமாக இருக்காது. இந்த காரணத்தை சொல்லி நிராகரணம் பண்றார். ஆக உணர்வறிவை கொண்டது ஷரீரமோ இந்திரியமோ மனசோ இல்லை. ஆகவே இந்திரியம், மனது, ஷரீரம் இம்மூன்றையும் அடக்கியாலும் ஜீவவஸ்து எது உள்ளதோ அதுவே ஆத்மா எனப்பட்டது அப்படின்ற விஷயத்த அவரு இங்க பதிவு பண்ணி சொல்றார். அப்புறம் ஆத்மாக்கு என்னென்ன பண்ணும், ஆத்மாவோட சொரூபம் என்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி சொல்றார். ஆத்மாவின் குணச்செயல்கள், குணங்களா செய்யற கிரியாவா இருக்கும். ஷரீர
சமவாயினீபியாம் ச ஹித அஹித பிராப்தி பரிகார யோக்யாபியாம் பிரவருத்தி நிவர்த்தாபியாம் ரசகர்மணா சாரதிவது பிரயத்னவான் விக்கிரகஸ்ய அதிஷ்டாத அனுமீயத்தை பிராணாதிபிஷ்ச அப்படின்னு உதாரணம் சொல்லிட்டு, இந்த ஆத்மாவானது முதலில் ரதத்தை ஓட்டும் சாரதியை போன்றது. சாரதியானவர் எவ்வாறு தனது சாமர்த்தியத்தால் குதிரைகளை அடக்கி சரியான பாதையில் குதிரைகளை நடத்துகிறார்களோ, அதுபோல மனம் என்னும் குதிரைகளை அடக்கியாண்டு கயிறை கொண்டு ரோப் வச்சிருக்கல ஸ்டேரிங் சொல்ல வச்சுக்கோமே, தன்னிஷ்டம் போல இந்திரியங்களை கொண்டு எது வேண்டுமோ எது வேண்டாமையோ வேண்டும் வேண்டாமை ஆகியவற்றில் சரீரம் என்னும் பாதையில் பிரவர்த்திக்க செய்து அதனின்று நிவர்த்திக்க செய்கிறது. அதுபோல் ஆத்மா உடல் இந்திரியம் மனது ஆகியவற்றை கொண்டு தனக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் எது இஷ்டமோ அதை உணர்ந்ததை பூர்த்தி செய்து கொள்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சா கூட நம்மளுக்கு எது இஷ்டமோ அதுதான் முதல்ல சூஸ் பண்ணுவோம். நம்ம 5 விதமான சாக்லேட்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச சாக்லேட் ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும். அப்புறம் தான் அடுத்த 2வது சாக்லேட் எடுத்துப்போம். அந்த மாதிரி எது தவமாக இருக்கோ அதுதான் முதல்ல பிரவர்த்திக்கும். அப்படி இது ஆத்மாவுடைய முக்கியமான குணம் அப்படின்னு சொல்றார். இது அது மாத்திரம் இல்லாமல் மூச்சையும் தன்னை கட்டுக்குள்ள வச்சிருக்கு இந்த ஆத்மா தான் அப்படின்ற விஷயத்தை சொல்றார். அடுத்ததாக ஷரீர பரிகிரகிதே வாயு விகிருத கர்ம தரிசனாத் பஸ்திரா ஆத்மபயிதா இவ அத்மாபயிதான்னு சொன்னா புரிஞ்சுக்கிறவன். இப்ப இங்க என்ன சொல்ல வரான்னு சொன்ன இந்த வியாக்கியானம் கீழ் தான் போட்டிருக்காரு. அந்த அவர் படையும் படிக்கிறேன். தங்கத்தை உருக்கும் பொற்கொல்லன் ஒருவன் துரத்தி வழியாக காற்றை உள்வாங்கி அக்னியை வளர்ப்பது போல இந்த ஆத்மா உச்வாச நிஸ்வாசங்களினால் நற்காற்றை உள்வாங்கி துர்காற்றை வெளியேற்றி எல்லா தேக உறுப்புகளையும் வளரச் செய்கிறது. இது ஆத்மாவின் தன்மை. இது ஆத்மாவுடைய குணமாக. அடுத்த குணமாக இது அவர் சொல்றார் 2வது விஷயமாக. அடுத்ததாக நிமிஷோன்மேஷ கர்மனா நியத்தேன தாரு யந்திர பிரயோக்தா இவ. மரத்தச்சன் சிற்பி ஒருவரிடமிருந்து ஒருவன் தன்னிடம் இருக்கும் கருவிகளை கொண்டு அப்போதைக்கு அப்போது வீட்டை பழுது பார்த்து வருவது போல் ஆத்மா கண் போன்ற கர்மேந்திரியங்களை தேவையான சமயத்தில் தூக்கத்திலும் கண்களை மூடச் சொல்லியும், தூக்க தேசத்திலும் கண்ணை முடிக்கிறோம் நம்ம இல்லையா, உலகை பார்க்கையில் கண்கை திறக்க சொல்லியும் ஆகாராதிகள் மூலம் சரீரத்தை வளர்க்கவும் பழுது பார்க்கவும் செய்கிறது. நம்ம காலில் அடிபட்டுறது சொன்னா உடனே நம்ம புத்தி ஆத்மா என்ன சொல்லுமா, மனசு சொல்லி அடிபட்டுறது உடனே டாக்டர் போய் சொல்லி ஆர்டர் போட்டு நம்ம காலுக்கு அந்த ஆர்டர் போட்டு கால் நடந்து போய் டாக்டர் அதுக்கு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஆர்டர் போடுறது ஆத்மா தான் ஆர்டர் போடுறது. இது ஆத்மா எல்லாருக்கும் ஆர்டர் போடுற குணமானது, இந்திரியங்களை காப்பாற்றுற குணமானது ஆத்மாவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்த இங்க சொல்றார். தேகஸ்ய விருத்திக்ஷய பக்ன சம்ரோகணாதி நிமித்தத்வாது கிரகபதிரிவ. உடலின் வளர்ச்சி, காயம் மாறுதல், முறிந்தவை மீண்டும் இணைத்தல் போன்ற செயல்களுக்கு காரணமாக இருப்பதால் அது அந்த ஆத்மாவானது ஒரு சரீரம் என்னும் வீட்டிற்கு தலைவனை போன்றதாகிறது. ஒரு சரீரத்துக்கு அதுதான் ஒரு வீடு சொல்றது என்ன சொல்றா தமிழ்ல குடும்ப தலைவர் அப்படி சொல்லுவா இல்லையா, குடும்பத்தில் தலைவர்னு சொல்லி அதே மாதிரி சரீரத்துக்கு தலைவராக இந்த ஆத்மா தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த இங்க ரிஜிஸ்டர் பண்றார். அபிமத விஷய கிராகரண அடுத்ததா அபிமத விஷய கிராகரண சம்பந்த நிமித்தேன மனக்கர்மனா கிரக கோணேஷு பேலக பிரேரக இவ தாரகா. நம்ம 2 மணி நேரம் கீழே தலையில் உட்காந்துட்டு இருக்கோம். முட்டி வலிக்கிறது. இந்த முட்டி வலிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னு சொன்னா, அங்க ரத்த ஓட்டம் போகாது, நரம்புகள் சரியா வேலை செய்யாம இருக்கிறது அப்படின்னு விஷயத்தை சொல்லிட்டு உடல்களை பல செயல்களினாலும் செயல்பட வைத்து நரம்பு முதலியவைகளை நன்றாக செயல்பட வைக்கிறது அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பொம்மலாட்டக்காரன் அந்த சூத்திரத்தினால பொம்மைகளை ஆட்டி வைப்பானோ, அதே போல இந்த ஆத்மா சரீரங்களை ஆட்டி சரீர அவயவமா உள்ள இருக்கக்கூடிய நரம்புகளை கூட ஃப்ரெஷ்ஷப்பா வச்சுக்கிறது. அப்படின்லாம் சொன்னா அந்த வலி வந்துடும். அந்த வலியிலிருந்து காப்பாற்றுறது ஆத்மாவுடைய குணம்ன்ற விஷயத்த இங்க சொல்றார்.
அடுத்ததாக வந்து குணம், ஆத்மாவோட குணமாக சொல்லி முடிக்கிறார். தாரகா நயன விஷய ஆலோசனானந்தரம் ரசானுஸ்மிருதி கிரமேண ரசவிக்ரியா தரிசனாத். ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணுமா, வீட்டில் இருக்கும்போது வந்து எது பூச்சி உண்மையான, இப்போ குழந்தைகள்லாம் பார்த்து பூச்சிக்கும் உண்மையான பொம்மைக்கும் வித்தியாசம் தெரியாது. அது பூச்சியோடு சேர்ந்து கரப்பாம்பூச்சி போடுறதுன்னு சொன்னால் உடனே சேர்ந்து அடிக்கும், இல்லை சம்திங் எறும்பு போடுறதுன்னு சொன்னால் அடித்து பார்க்கும், இதான் பண்ணும். அந்த மாதிரி வந்து இந்த ஆத்மா என்ன பண்ணுமா, மனசுக்கு பட்டதை என்ன சரியா தவறான்னு யோசிக்காம அங்கங்க வந்து அந்த வஸ்து, குழந்தை எப்படி வஸ்து அந்த பொம்மைகளை வந்து தூக்கி தூக்கி போட்டுருமா, அது வந்து அடிச்சு போடுறது, காலை மிதிக்கிறது, இதான் பண்ணும் அந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள். அது பயம் தெரியாத வரைக்கும், பயம்ன்ற விஷயம், அந்த எறும்பு கடிச்சா வலிக்கும்ன்ற விஷயம் தெரியாத வரைக்கும் குழந்தை எப்படி போடுமோ அதே மாதிரியே இந்த ஆத்மா வந்து ஜாகிரத்து ஸ்வப்ன சுஷுப்தின்ற போன்ற நிலைகளில் வந்து இந்திரியங்களில் வந்து ஒடுக்கியும், நம்ம இந்திரியங்கள் தேவையை வந்து மேலே வந்து இந்திரியங்களை வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து பிரவர்த்திக்க வைக்கும். இது வந்து ஆத்மாவுடைய குணத்தில் ஒன்று. ஆனால் அதுக்கு நல்லதா கெட்டதான் தெரியாது. நம்ம பிரவர்த்திக்கிறது, இந்த இந்திரியம் பிரவர்த்திக்கிறது நல்ல வழியில் தான் பிரவர்த்திக்க வைக்கிறதா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் அது வந்து ஸ்பஷ்டமாக வந்து தெரியாதுன்ற விஷயத்த சொல்லி முடிக்கிறது. இது ஆத்மாவோட குணமாக சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் அடுத்ததாக வந்து அநேக கவாட்சாந்தர்கத பிரேட்சகவத்து உபயதரிசி கஷ்டித் ஏகா விஜ்ஞாயத்து அப்படின்னு ஒரு அந்த பிரசஸ்த பாஷ்ய வச்சனத்தை சொல்லிட்டு, ஒரு பழத்தை பார்த்தா நம்மளுக்கு பழ விஷயமான ஞானம், சம்பூர்ண ஞானம் வந்து வருவது போல. என்ன சம்பூர்ண ஞானம்? மாம்பழத்தை பார்க்குறோம், மாம்பழத்தை பார்த்தா வெளியில் இருக்க மஞ்சள் கலர் மாத்திரம் நம்ம மனசு வாங்கிக்கல, அது உருண்டியாக இருக்கும்ன்ற விஷயத்தை மாத்திரம் மனசு வாங்கிக்கல, அது உள்ள சீட்டாக இருக்கும், உள்ள கொட்டை இருக்கும், அது மஞ்சளாக இருக்குன்ற விஷயம், சமஸ்த விஷயமான விஷயத்தை வாங்கிக்கிற மாதிரி இந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுமா, அந்த அக்ரஹாரத்து வீடு மாதிரி, அக்ரஹாரத்து வீட்டில் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டு சொன்னால், அது திண்ணையில் இருக்கும், வாசத்தண்ணிலேருந்து உட்காந்துருப்பா, ஆற்று பெரியவா வந்து வாசத்தண்ணியில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிப்பா. படிச்சுட்டு ஆற்றுல இருக்க விஷயம் ஏதாவது சம்திங் வந்து நடக்கிற விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்க முடியும், ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வெளியில் இருக்க விஷயத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அந்த எப்படி வந்து அந்த ஒரு அதிகாரி உயர்ந்த மேடைகள் திண்ணைகள் அமர்ந்து கொண்டு வீட்டின் ஜன்னல்களின் வழியாக வெளியில் நடக்கின்றவைகளையும் வீட்டின் உள் நடக்கின்றவைகளையும் கவனிப்பது போல் இவ்வாத்மா அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கிறது. அந்த கரண பகிகரணத்துக்கு எல்லாத்துக்குமே சாட்சியாக வந்து உலகத்துக்கும் வந்து இது சாட்சியாக இருக்கு. சரீரத்துக்கு உள்ளேயும் வெளியையும் உள்ள விஷயங்களை உணர்வறிவை உடையதாக இந்த ஆத்மா இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஸ்தாபனம் பண்றார். இப்படியாக இந்த ஆத்மா சரீரத்துடன் ஒன்றியும் சரீரத்திற்கு அந்தர்யாமியாய் நின்றும் சரீரத்திற்கு ஹிதமாய் சாட்சியாய் நின்றும் எல்லா தன்மைகளையும் சேர்ந்ததாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அதனுடைய சுபாவமா என்னென்ன பண்ணுன்ற விஷயத்தையும் சொல்றார். தஸ்ய குணா புத்தி சுக்க துக்க இச்சாத்வேஷ பிரயத்ன தர்ம அதர்ம சம்ஸ்கார சங்கியா பரிமாண பிரதக்வ சம்யோக விபாகாக ஆத்மலிங்காதிகாரே புத்தியாதய பிரயத்னாந்தாக சித்தாக தர்மாதர்மோ ஆத்மாந்தர குணானாம் அகாரணத்துவ வச்சனாத் சம்ஸ்கார ஸ்மிருத்யுபபத்தி காரண வச்சனாத் விவஸ்தா வச்சனாத் சங்கியா பிரதக்துவம் அப்பியதே ஏவ ததாச்ச ஆத்மேதி வச்சனாத் பரமஹத் பரிமாணம் சன்னிகர்ஷத்வாத் சுக்காதீனாம் சம்யோகா தன் விநாசகத்வாத் விபாகா இதுன்ற விஷயத்தை இதெல்லாம் வந்து இந்த பங்கிகள், அந்த பங்கியை மொத்தமாக படிச்சுடுவார். படிச்சுட்டு அது கீழே வந்து அந்த அர்த்தத்தை எழுதின்னு வரும்போது இவ்வாறாக அனைத்து வகைகளிலும் இச்சை சுக துக்க உணர்வு பிரயத்னம் தர்ம விவேச்சனம் புண்ணிய பாப விவேகம் எண் சங்கியா சொல்றார், எண் பரிமாணம் முதலிய அளவுகளை உணர்தல், இருக்கின்றோம் என உணர்ச்சி, விருப்பு வெறுப்புகளின் மூலம் ஒன்றுதல் அல்லது பிரித்தல், அன்பும் அருளும் கொண்டு உயிர்களுக்கு இறங்குதல், சுகதுக்கங்களை நுகர்தல் முதலிய அனைத்தும் ஆத்மாவின் குணங்களே அன்றி பெருதொன்றின் குணங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு குணங்கள் என்னென்ன பண்ணும் அப்படின்னு விஷயம் சொல்றார்.
ஆத்மா வந்து தான் இச்சையில் ஏற்படுறதுக்கு அதுதான் காரணமா, சுகதுக்கத்துக்கு அதுதான் காரணம், நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு கோபாதி உணர்ச்சிகளுக்கு அதுதான் காரணம், நம்மளுடைய முயற்சிக்கு அதுதான் காரணம், தர்ம விவேச்சனத்துக்கு அதுதான் காரணமாக இருக்குது, புண்ணிய பாப்பங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. தர்ம விவேச்ச துவாரா நம்மளுக்கு புண்ணிய பாப்பங்கள் தெரியும். அது மூலியமா அந்த புண்ணியத்தில் பிரவர்த்திக்கிறதோ இல்லை பாவத்தில் பிரவர்த்திக்க பண்ணுறதோ இந்த ஆத்மாக்கள் தான். இந்த சங்கியான்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, பரிமாணன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, உணர்ச்சி விருப்புகள் இது தேவையில்லைன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, சுவாமிக்கு நம்மளுக்கான பக்தியை செலுத்த அன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சுபாவத்தை வந்து ஆத்மா உயிர் கொடுக்கறது, சுகதுக்கங்களை வந்து போக்கியமாக இருந்துன்னு அதை அனுபவிக்கிறது, இது அத்தனையும் பண்ணுறது ஆத்மாவே தவிர வேற சரீரமோ அல்லது இந்திரியங்களோ அல்லது மனசோ இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லி இந்த ஆத்மங்களை பற்றி சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் என்ன சொல்றா, இந்த சார்வாக்க மதத்துல ஒரு பட்சம் உண்டா. என்னன்னு சொன்னா, இந்த ஒரு சரீரம் இருக்கு, அந்த ஆத்மா அப்படி இருக்குன்னு கேட்டேன்னு சொன்னா, அந்த சரீரமானது மாம்சங்கள்னாலையும் அணுக்கள்னாலையும் பரமாணுனாலையும் வந்து ஒரு சேர்ந்த சேர்க்கை தான் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அதனால வந்து இந்த ஆத்மா நீ சொன்ன மாதிரிலாம் இல்லை அப்படின்ற அவருடைய பட்சத்தை சொல்றாரு. முதல் சார்வாக்க மத பட்சம் சொல்லிட்டு அதுக்கு சித்தாந்தமா அதுக்கு பதில் சொல்ற மாதிரியாக அணுக்களும் உடலும் அந்த ஆத்மான்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி கிடையாதுப்பா, அப்படி சொல்லிட்டேன்னு சொன்னா அணுக்களும் அந்த மாம்சங்களும் சேர்ந்தது தான் சரீரம் சொல்லிட்டேன்னு சொன்னா அதுலதான் அறிவு ஏற்பட போறது அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னு சொன்னா, அறிவானது அவ்வப்போது வெளிச்சம் போல் தோன்றி மறைய வேண்டும். அப்பப்போ அறிவு வரணும், அப்பப்போ அறிவு போகணும். ஏன்னா அண்ணுடைய வேலை அப்படித்தானே, சேரும் போது அந்த இதனால வருது, இந்த விஷயம் வருது. அப்படி பார்த்தேன்னு சொன்னா உனக்கு லாஸ்ட் டைம் நீங்க வந்து பண்ண நினைவுகளே வராது, உனக்கு சென்ற கால நினைவுகளே உங்களுக்கு வந்து வரத்துக்கான காரணம் இல்லை, வரத்துக்கான அவகாசம் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறார். இதுக்கு பரிமாணசிய வைசேஷ்யாத் அஸ்தி சேன் ந ஸ்மிருதி சதா நாப்பியவம் சுப்ரதிதத்வாத் ஸ்மார்த்த காரியோதரோ அஸ்தியதா ஸ்மர்த்தா காரியோதரோ ஸ்திதா அஸ்தி அத்தஹா. அந்த புஸ்தகத்தில் எப்படி போட்டிருக்க அப்படியே போட்டிருக்க அந்த ஸ்லோகத்தை. இது மிருகேந்திராகமத்தை வந்து விஷயத்தை சொல்றார். எப்படி ஒரு வியாபாரியானவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த வியாபாரத்தை மனசில் வச்சுண்டு லாபாலாப விஷயங்களை மனசில் வாங்கிட்டு லாபநஷ்ட விஷயத்தை வாங்கிட்டு லாபத்துக்காக வியாபாரத்தில் பிரவர்த்திப்பானோ, அதுபோல இந்த சரீரத்தை காட்டிலும் வேறான ஆத்மாவானது ஒன்று இருந்து அதுதான் உனக்கு ஸ்மிருதி ஏற்படுத்தி அந்த ஸ்மிருதி துவாரா உனக்கு ஞானமானது உனக்கு உடம்புல வந்து ஏற்பட வைக்கிறது அப்படின்ற விஷயத்த சொல்லி முடிக்கிறார். இதில் சொல்லும்போது பல இடங்கள்லையும் சரி உணர்வறிவு அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்றார். உணர்வறிவுன்ற யூஸ் பண்ண ஞானம் சொன்னால் போதும், கிரியில செய்கிறது என்ன, இந்த திருக்ரியா ரூபம் இல்லையா, ஆத்மா திருக்ரியா ரூபம், சைத்தன்யம் திருக்ரியா ரூபம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம சைத்தன்யம் ஆத்மா வந்து கிரியாமயமாகவும் ஞானமயமாகவும் இருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டோம். நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இந்த உணர்வறிவு அப்படின்ற விஷயத்தை போட்டேன்னு சொன்னா, இந்த அறிவு மாத்திரம் இருந்தா அது வந்து சுக்கத்தை தராதுன்னு சொல்றார். ஒருத்தர் ரொம்ப அறிவா இருக்கான், உணர்வுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னா அந்த அறிவானது விபரீதமா போய் முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றார். எப்படின்னு சொன்னா, நான் மனசுல எப்படி வாங்கிட்டது எப்படி கேட்டேன்னு சொன்னா, ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான், விபரீதமா இன்னைக்கு வாரு அணுகுண்டு தயார் பண்ணணும், பெரிய சயின்டிஸ்ட் தானே, அணுகுண்டு தயார் பண்றான், ராக்கெட் தயார் பண்றான். எதுக்கு தயார் பண்றான்? ஒரு நாட்டை அழிக்கிறதுக்காக தயார் பண்றான். அப்ப அந்த அறிவு வந்து உணர்வு பூர்வமான வந்து நம்மளை பாதுகாக்கிறதுன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அதுல முக்கியமான கொள்கை என்ன, அழிக்கிறது தானே. அப்ப வந்து அறிவு கூட இருக்கணும், அந்த அறிவு வந்து உணர்வு பூர்வமான அறிவா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப அடிக்கடி வந்து இலங்கை ஜெயராஜ் சொல்லிட்டே இருப்பார் அவருடைய உபன்யாசங்கள்ல. அதே மாதிரியே அந்த உணர்வு அறிவுன்ற விஷயத்தை இவர் ரொம்ப பதிவு பண்றார். இந்த அறிவுன்னு சொல்றீங்க, இந்த அறிவுல அறிவே இல்லை, இவர் சைவ சித்தாந்திகள்ன்ற விஷயம்ன்ற காரணத்தினால கடைசியில் சொல்லி முடிக்கிறார். என்னன்னா வந்து இந்த நீ சொல்ற அறிவுலாம் சாமானிய அறிவு தான். ஏன்னு சொன்னா இந்த அறிவு என்னைக்குமே மோட்சத்துக்கு உபயோகப்படாது. ஒவ்வொரு சாஸ்திரத்துல ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கா, அவாவ சித்தாந்தப்படி அவாவா பிரவர்த்திக்கிறா. சில பேர் விசாரத்தினால வந்து மோட்சம் ஏற்படுறது,
ஒரு சில பேருக்கு வையாகரணை பொறுத்த வரைக்கும் சுத்த ஏக சப்தா சம்ஞாத்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு வியாக்கரண சப்தாச்சாரணங்களை சரியா ஸ்பஷ்டமா பண்ணாலே வந்து அவளுக்கு மோட்சம் ஏற்படுத்தும் பல விஷயங்கள் சொன்னாலும் கூட இந்த அறிவு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விசாரத்துக்கு வந்து ஒரு விஷயமா இருக்குமே தவிர வந்து பரமேஸ்வரன் வந்து பிரத்யட்சமாகறதுக்கு அறிவு ஆகாது. யார் பரபிரம்மம் சொல்லிக்கிறோமோ அந்த பரபிரம்மத்தை வந்து நிரூபணம் பண்றதுக்கான வந்து அறிவா இருக்கா காமிக்காதுன்னு சொல்றார். நிரூபணம் சொல்ற நிரூபணம் பண்ற பல சித்தாந்தங்கள் ஆதிசங்கராதி பிரிவாலாம் பண்ணிட்டு போயிருக்கா, நிரூபணம் பண்ணிட்டு போயிட்டா பரமேஸ்வரன் இந்த ஈஸ்வரத்துவத்தை நிரூபணம் பண்றதுக்கு. ஆனாலும் கூட அப்பேற்பட்ட அறிவானது பரமேஸ்வரன் சாட்சாத்காரத்தை கொடுக்காது. அதனால வந்து இந்த சைவ சித்தாந்த ஞானம் மாத்திரம்தான் உனக்கு வந்து சிவனுடைய சாட்சாத்காரத்தை பரமேஸ்வரனுடைய சாட்சாத்காரத்தை கொடுக்கறதுக்கு அனுகூலமா இருக்குன்ற காரணத்தினால வந்து இந்த அறிவு தான் சரியான அறிவுன்னு சொல்றார். ஆனா அந்த அறிவை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான சாமர்த்தியம் நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பாசங்களை பத்தி ஆரம்பிக்கிறார், பசுக்களை பத்தி ஆரம்பிக்கிறார். ஆத்மாக்கள் பலவிதமா இருக்கு. அதுல வந்து ஒரு சட்டம் மூணு விதமா இருக்கு. சகலர் புடையா கலர் விஞ்ஞான கலர்லாம் பிரிக்கிறார். அவருடைய பிரிச்சுட்டு அவ கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவ ஞானமானது அவளுக்கு கிடைக்கிறது. சில பேர் பரமேஸ்வரன் சாட்சாத் உபதேசம் பண்றார். சில பேர் பரமேஸ்வரன் வந்து ஒரு இன்னொருத்தர் மூலியமா நம்மளோட சைவ சித்தாந்தத்தில் பார்த்தோம்னு சொன்னா இந்த அனந்தேஸ்வரன் மூலியமா வந்து சுத்த பவனங்கள் இருக்கவாளுக்கு உபதேசம் பண்றால், அசுத்த பவனங்கள் இருக்கவாளுக்கு ஸ்ரீகண்டர் மூலியமா வந்து உபதேசங்கள் பண்றார். அதுக்கப்புறம் பார்த்து சொன்னா நம்ம இதே மாதிரியே வந்து நம்ம உபதேசங்கள்லாம் ஆச்சாரிய முகாம் பண்றோம். இப்படி பரமேஸ்வரன் வந்து ஒரு பரம்பரையா வந்து சாட்சாத்தா உபதேசம் பண்றவாள் வந்து சாட்சாத்தா அவரே வந்து யாருக்கு உபதேசம் பண்றாலோ அந்த ஞானம் மாத்திரம்தான், அந்த அறிவு மாத்திரம்தான் உண்மையான அறிவு. அது தவிர மற்ற அறிவெல்லாம் வந்து உணர்வுபூர்வமா அறிவா இருக்குமா அப்படின்ற விஷயத்த வந்து கேட்டுட்டும் இதுதான் வந்து சித்தாந்தம்னு சொல்லி இந்த ஆத்மஸ்வரூப விசாரத்தை முடிச்சு வைக்கிறார். நம்மளுக்கு இந்த ஆத்மஸ்வரூப விசாரத்தை பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம மனசுல வாங்கிறது தெரியறது என்னன்னா, ஒரு சைவ சித்தாந்தி வந்து இந்த கிரந்தத்தை படிக்கிறா. சைவ பிராமணியம்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தோட பேர் இருக்கு. இந்த புஸ்தகத்தோட பேர் சைவ பிராமணியம் இருக்குன்றது காரணத்தினால சைவால் மாத்திரம்தான் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அவர் மோஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஒரு சித்தாந்த வாக்கியத்தை காமிகாக வாக்கியத்தை கொடுக்குறார், சைத்தன்யம் திருக்ரியாரூப்னு சொல்லிட்டு. அப்புறம் மிருகேந்திர ஆகம வச்சனத்தை சொல்லி முடிக்கிறார். நடுவில் ஆத்ம விசாரங்கள்லாம் பண்ணும்போது ஸ்மிருதி வாக்கியம் தான் எடுத்து போட்டிருக்கார். இந்த மாதிரி கிரந்தம் புல்லவே பார்த்தேன்னு சொன்னா ஸ்ருதி வாக்கியங்கள் ஸ்மிருதி வாக்கியங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டும் அந்த கிரந்தத்துடைய பரிசமாப்தியை வச்சுக்கிறார். அதனால இந்த கிரந்தத்தை படிக்கிறதுனால வந்து வெறும் சைவ ஞானம் மாத்திரம் வரும் இல்லை, மற்ற ஸ்மிருத்தியாதிகர ஞானம் வரும் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன். நம்ம அதனால நம்ம இதுக்கு மேலே வந்து அந்த பிரவர்த்திக்கணும், அந்த ஞானத்தில் பிரவர்த்திக்கணுன்றதுக்காக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும் சொல்லணும்னு நினச்ச போது வந்து எனக்கு சில ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. நம்ம எவ்வளோ பேச போகிறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தோன்னு சொன்னால் 45 நிமிஷம் பேசியிருப்பேன். 45 நிமிஷத்துல 50 நிமிஷம் பேசியிருப்பேன்னு தோன்றது எனக்கு. நான் இது பேசுறதுக்கான விஷயம் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு ரெஸ்ட் ஒரு 1.5 பக்கம் தான் இருக்கு. நான் அடுத்த விஷயத்தை எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா அடுத்த விஷயத்தோடைய தொடர்ச்சியை பார்த்தேன்னு சொன்னால் ரொம்ப பெருசாக அனுஷ்யத்தமாக போயிட்டே இருக்குது, தாரியா பரமதாரியா மேலே போயிட்டே இருக்குது. அதுக்கான அவதியை வச்சுக்க முடியல. அது சப்டைட்டில் போட்டு பாதி இந்த வருஷம் சொல்லிட்டு மீதி பாதி அடுத்த வருஷம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முடியல. அதனால இருக்கிற டாபிக்லேயும் சின்னதாக இருக்க டாப்பிக்கு இந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே முடிக்கணுன்ற காரணத்தினாலையும் சின்ன டாப்பிக்காக எடுத்துட்டேன். ஆஸ் வெல் அஸ் பார்த்தேன்னு சொன்னால் முதல்ல பேசும்போது அவர் ஆத்மாவை பற்றி தான் பேசுகிறான்ற காரணத்தினாலையும் இந்த டாபிக் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த சைவ பிராமணியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்தர் வந்து பார்த்தேன்னு சொன்னால் பல சித்தாந்தங்களை அனுபவிச்சுட்டு கடைசியில் சைவ சித்தாந்தத்துக்கு வந்தவார்ன்ற விஷயம் தெரியறது. அவர் சைவ சித்தாந்தத்திலே கூட வந்து சிவசமவாதத்தை ஒத்துக்கல. சிவசமவாதம்ன்றது அகோர சிவாச்சாரியர் மதம். அதுதான் என்னென்ன கேட்டேன்னு சொன்னால் மோட்சாவஸ்தையில் இந்த ஆத்மாக்கள்லாம் சிவனுக்கு சாரூபியமாக மாறுறது, சிவனுக்கு துல்லியமாக மாறுறதுன்னு அர்த்தம். அகோர சிவாச்சாரிய மதமானது அப்படிதான் இருக்கு. இன்னும் இந்த ஆத்மாக்களை வந்து பக்குவம் அடைஞ்சு
அது ஒரு ஒரு ஸ்தானத்தை போய் எடுக்கிறது. சாலோக்கியாதி அவஸ்தைகள், சாலோக்கியம், அப்புறம் சாமீப்பியம், அப்புறம் சாரூப்பியம் வர்றது. சாரூப்பியமாக மாறும்போது அவளுக்கு வந்து வழக்கம் போல் வந்து இந்த துவாரபாலக்காலுக்கு வைஷ்ணவ கோயிலெலாம் பார்த்து சொன்ன சங்க சக்கரம்லாம் வச்சுட்டு இருப்பார். அந்த மாதிரி இவாளுக்கும் வந்து சாரூப்பியான்ற காரணத்தால் வந்து மான்மொழிலாம் வச்சுக்கிற அவஸ்தைகள்லாம் வர்றது. அப்புறம் ஒரு சட்டன் ஸ்டேஜ் மேலே பார்த்தோன்னு சொன்னால் அவரே பரமேஸ்வரனாக மாறுதார். இந்த பரமேஸ்வரனுக்கும் அந்த பரமேஸ்வருக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. இவரும் பரமேஸ்வரன் தான், இவரும் பரமேஸ்வரன் தான். சமானமான ரெண்டு பேருக்கு பலமே பார்த்தீங்கன்னு சொல்லி சமானமான பலம் தான். இதில் அவர் வஸ்தி இவர் மட்டம்ன்றது கிடையாது. இது சமவாத மதம் பேர். அப்போ இந்த விஷயத்த சில பேர் ஒத்துக்க மாட்டா. யார் ஒத்துக்க மாட்டான்னு கேட்டால், மெய்கண்ட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவா வந்து சிவசமவாதத்தை ஒத்துக்க மாட்டா. அப்போ அகோர சிவாச்சாரியர் என்ன சொல்வார், ரெண்டு பேர் சிவனுக்கு சமானமாக ஆனாலும் கூட, பரமேஸ்வரன் சமானமாக இந்த அணுக்கள் இந்த ஆத்மா போய் சேர்ந்து அந்த ஸ்தானத்தை அடைஞ்சாலும் கூட, நான் வந்து பிறவியிலேயே வந்து கோட்டீஸ்வரன், நான் உனக்கு நீ வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு கேட்டேன், உனக்கு 10 ரூபா கொடுத்தேன், அந்த 10 ரூபா மேலே நீ பிஸ்னஸ் பண்ணி உன் பாபத்தெலாம் போக்கின்ட்டு மரத்தெல்லாம் கழிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணி நீ கோட்டீஸ்வரன் மாறிட்ட. பார்க்கும்போது அந்தஸ்தில் 2 பேர் ஒன்று தான். ஆனால் நீ பிஸ்னஸ் கொடுத்த கோட்டீஸ்வரன், நீ பிஸ்னஸ் வாங்கின கோட்டீஸ்வரன்ற மாதிரி என்னோட அனுகிரகத்தினால உனக்கு வந்து சமவாதம் ஏற்படுறது தவிர வந்து என் அனுகிரகம் இல்லைன்னு சொன்னால் உனக்கு சமவாதத்தா கிடையாதுன்ற விஷயத்தை சொல்கிறார். இது அகோர சிவாச்சாரிய மதம். இந்த மதத்தை வந்து இவரை ஒத்துக்கலை. சிவ இது மெய்கண்டார சாஸ்திரத்தை வந்து ஃபாலோ பண்ணுறார். எப்படி தான் நீ எவ்வளோ வேணா சொல்லு, விசிஷ்டாத்வைத மாதிரி வந்து சிவவிசிஷ்டாத்வைத்து சொல்லிக்கலாம் வேணா இந்த மதங்களில் எவ்வளோ வேணா சொல்லு. பரமேஸ்வரன் தான், மகாவிஷ்ணு தான், கீழே சிஷ்யாலாம் சிஷ்யால் தான், பக்தால் தான், ஜீவாத்மா தான், பரமாத்மா தான். அதில் எப்படி இருந்தாலும் தெரியும், வித்தியாசம் தெரியும்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொன்னால் அது வந்து மெய்கண்ட சித்தாந்தம். இந்த மெய்கண்டார சித்தாந்தத்தை இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ற வந்து விஷயமானது நம்ம கடைசியில் வந்து அந்த சைவ பிராமணிய புஸ்தகத்தை முடிக்கும்போது ஸ்ரீ மெய்கண்ட சிவாச்சாரியார் திருவடிகளே போற்றி, மெய்கண்ட சிவத்தோடைய திருவடிகள்லாம் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லும்போது அந்த வச்சனங்கள் தான் நம்ம தெரியறது. அவர் ஸ்டைலும் அப்படிதான் இருக்குது. இந்த மெய்கண்ட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு முக்கியமான ஒரு பெரிய ஆத்தராக வந்திருக்கார். இப்படியாக எனக்கு கொடுத்த அவகாசத்தை நம்ம அடிக்கடி மயிலாப்பூர் காலேஜில் சொல்லுவோம், வாக்ஸ்பர்தா பண்ணும்போது யதாமத்தின்னு சொல்லுவோம். யதாமத்தி வச்சுமின்னு தான் ஆரம்பிப்போம். எனக்கு புத்தியில் எப்படி புரிஞ்சிக்க முடிகிறதோ, இந்த சமயம் அந்த அவகாசங்களை யோசிச்சுட்டு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஆலோசனை பண்ணுறோமோ அது மாதிரி ஆலோசனை பண்ணி ஒரு வாரம் அந்த நிறைய எரர் இருக்கவும் செய்கிறது அந்த கிரந்தங்களில். இதுக்காக வந்து பல பிரமாண கிரந்தங்களை வந்து கௌதம சூத்திர போட்டிருக்கு பிரசஸ்த பாஷ்யம் சொல்லிட்டு. பிரசஸ்த பாஷ்யம் புஸ்தகம் ரொம்ப கஷ்டமாக கிடச்சிது, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுக்காமல் போயிடுது. ஏன்னா அந்த பிரிண்டிங் எரராக இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் பார்த்து அது எவ்வளோ அர்த்த சமயம் படுறது கஷ்டமாக இருக்குது. பங்கி ஒரு மாதிரி இருக்குது, பங்கியோட ஸ்டைலில் சொல்லும்போது இதை சொல்கிற விதம் இருக்குது பாருங்க, அதை பார்த்து நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சில விஷயம். அதனால தான் நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை வந்து புரிஞ்சுன்னு பண்ணுறதுன்னு சொன்னால் நம்ம ஸ்டைலுக்கு பண்ணுறது கிடையாது. அவர் எப்படி எந்த ஸ்டைலில் எழுதிருக்காரோ அந்த ஸ்டைல் படியே தான் வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஏன்னா அது அவரோட புஸ்தகம், அவர் புஸ்தகத்தை அவர் ஸ்டைலில் தான் பண்ணணுன்ற காரணத்தினால ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு யோசிப்பேன். கரெக்டாக சொல்லியிருப்பார். நம்ம அந்த புரிஞ்சிக்கிறதுக்கான சாமர்த்தியம் எனக்கு இன்னும் ஏற்படலைன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு எனக்கு இந்த அவகாசம் கொடுத்த அத்தனை பேருக்கு நமஸ்காரம் சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரெசன்டேஷனில் இந்த முதலே நான் வந்து மயிலாப்பூர் சமஸ்கிருத காலேஜில் இந்த பிரவச்சனத்தை பண்ணுறேன். இந்த பிரவச்சனத்தில் குணங்கள் எதாக இருந்துன்னு சொன்னால் அது குருநாதர்கள் அவர்களே சேரும்னு சொல்லிட்டு திருமயிலை சிவஸ்ரீ சத்குருநாதர்களுக்கும் ஆஸ் வெல் அஸ் காஞ்சிபுரம் தாத்தா அவர்களுக்கு நமஸ்காரத்தை சொல்லிட்டு, தோஷங்கள்லாம் இருந்துன்னு சொன்னால் அது என்னையே சேரும்ன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு எனக்கு அவகாசத்துக்கு வாய்ப்பளித்த கிருஷ்ணசுவாமி ஐயர் ட்ரஸ்ட்டு ஸ்ரீகாந்த் சார் என்னை ஃபஸ்ட்டு பேசுவோங்க. நான் யார்கிட்ட மற்றவங்களே பேசுனேன், நான் வேறு யாரையும் பேச சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஹரிகரன் சார்கிட்ட. இல்லை நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரிக்வஸ்ட் பண்ணார். பிரின்ஸ்பால் ஹரிகரன் சார் அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம பார்வதி பாத்தையே ஹரஹர மகாதேவ. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிற மாதிரி மாணவர்களுக்கு புரியும் பாஷையில் ஒரு சரளமான எளிமையான இறங்கி சொல்கிறதுக்குன்னு ஒரு பெரிய இது வேணும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பிரவச்சனத்தை நடத்தி கொடுத்தார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதில் விசேஷமாக விஷுவல் சப்போர்ட் எடுத்துட்டார். ஒரு ப்ரெசன்டேஷனை வச்சு காமிக்கும்பொழுது அந்த கிரந்தகர்த்தா பண்ணியிருக்கக்கூடிய உத்தாரணங்கள் எல்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. எங்கேருந்து எதெல்லாம் எடுத்து கோட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சு ரொம்ப அழகான ஒரு உபன்யாசத்தை நமக்கு செய்து கொடுத்தார்.
விசேஷமாக ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியில் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெற்றவராக அவர் இருக்கார். அதுலேயும் வந்து விசேஷமாக சைவசாஸ்திர பிரச்சார சபாவினுடைய ஆலோசகராகவும் இருக்கிறதுனால அந்த சைவ சித்தாந்தத்தை என்ன மாதிரி அட்டம்ப்ட் கொடுத்து அதுலேருந்து அர்த்தம் எடுத்து தாத்பரியத்தை ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற ரீதியில் பண்ணார். விசேஷமாக இந்த கிரந்தத்தில் உள்ள விசேஷம் மற்ற கிரந்தங்களை காட்டிலும் இருக்கக்கூடிய விசேஷத்தை ஆரம்பத்திலேருந்தே அவர் சொல்லிட்டு அங்கங்கே காமிச்சுட்டு வரார். பல கிரந்தங்களில் பரிசிரமம் பட்டிருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. எப்படின்னா ஆரம்பத்தில் அவர் சொல்லும் பொழுது கிரந்தம்னு சொன்னால் பிரதிபாத்தியமான விஷயத்தை டைரெக்டாக உள்ள சொல்லிட்டு இருப்பா இருந்தாலும் இந்த ஒரு கிரந்தகர்த்தா வந்து என்ன பண்ணுறார், தன்னுடைய சுவானுபவத்தை அந்த செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவா இல்லையா, அந்த சுவானுபவத்தை வச்சுண்டு ஒரு மொட்டை மாடியில் தான் படுத்துன்னு இருக்கும்பொழுது நட்சத்திர மண்டலங்கள்லாம் பார்த்து இந்த சரீராத்ம பேதத்தை எப்படி புரிஞ்சுட்டாருங்கிறதும், அதே மாதிரி இந்திரியாத்ம பேதம், இந்திரியம் வேறு ஆத்மா வேறுங்கிறதெல்லாம் விஸ்தாரமாக அந்த கிரந்த ரீதியில் கொண்டு போய் அதெல்லாம் விஸ்தாரமாக விவரித்தார். அதில் வந்து ஒவ்வொரு இந்திரியாத்ம பேதம் சொல்லும்பொழுது விஸ்தாரமாக அதுக்குள்ளே இறங்கி சொன்னார். இப்போது ரூபஜானம் வந்து ரசனேந்திரியத்தினால் வரதில்லை, இந்த இந்திரியத்தினால் எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த சாட்சி வேத்தியமான அந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து எப்படி நம்ம உள்ளே போய் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி மேற்கொண்டு அந்த கிரந்த ரீதியிலேயே சார்வாக்க மதத்திலிருந்து எப்படி ஆக்ஷேப சமாதானங்கள் சங்கா சமாதானங்கள் பண்ணி ஒரு சாஸ்திர கிரந்தம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குங்கிறத நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கிறோம். இந்த இதில் வந்து ஒரு பிரகரணம் அந்த ஆத்ம நிரூபணம், அது மாதிரி அந்த 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 ஆத்மாவுக்கு ஒரு பரம பிரமேயமான இல்லை ஒரு புருஷார்த்தமான மோட்சத்தை எப்படி அடையணுங்கிறதுக்கு மேற்கொண்டு அடுத்த பிரகரணத்துக்குள்ளே போனால் அது நேரத்துக்கு ஒவ்வாது, ஏன்னா விஸ்தாரமான பிரகரணங்கள் மேற்கொண்டு வருதுங்கிறத சொல்லிட்டு கிரந்தைக்க தேசத்தை ஒரு அட்டம்ப்ட் கொடுத்ததாக சொன்னார். ஒரு நல்ல பரிசிரமம் மூலமாக எங்களுக்கெல்லாம் சொல்கிற புரிகிற ரீதியில் அதை சரளப்படுத்திண்டு சொல்லி உபன்யாசம் பண்ணதுக்கு ரொம்பவே நம்ம கிருதஜதைகளை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம்னு தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உபன்யாசத்தில் மெய்கண்ட சிவாச்சாரிய மதத்துக்கும் அகோர சிவாச்சாரிய மதத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள்லாம் ரொம்ப அழகாக அடியனுக்கு அது புது பிரமேயம்தான். சைவாகம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு இது பிரசித்த விஷயமாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த ஃபோரம் வந்து பப்ளிக் ஃபோரம். இப்போ இந்த யூடியூப் சேனலில் நம்ம இந்த வீடியோவை நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்லாம் இருக்கும்பொழுது அந்த மாதிரி சாதாரண விஷயங்களையும் பிரசங்காத் கொண்டு வரதை நம்ம ரொம்பவே ரசிக்கிறோம். இப்போ அகோர சிவாச்சாரிய மதத்தில் வந்து அந்த சாரூப்பியங்கிறத வந்து அவ்வளோ இதுவாக சொல்லியிருக்கான்னு இருந்தாலும் இந்த மற்ற மதத்தில் வந்து அதை ஏற்றுக்கலை அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் அந்த பேதத்தை நம்ம ஒத்துண்டு தான் ஆகணும். ஈஸ்வரன் தான், ஜீவன் தான். ஈஸ்வர சாரூப்பியங்கிறது வந்து ஒரு கவனமான பிரயோகமாக எடுத்துட்டாலும் நம்ம அப்படியே யதாசிரதார்த்தத்தை எடுத்துக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக தெரிவிச்சுட்டதுக்கும் விசேஷமான தன்யவாதங்களை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். நாளைய தினம் இதே என்டோமெண்ட்டு கீழே வரக்கூடிய 2வது சொற்பொழிவு நம்ம எக்ஸ் பிரின்சிபால் டாக்டர் அருணசுந்தரம் அவர்களுடைய குருவான சோமசேகர சிவாச்சாரியார் அவர்கள் இந்த உபன்யாசத்தை நடத்தி கொடுக்க ஒத்துன்ருக்கா. அந்த உபன்யாசத்தையும் நம்மளை இதே மாதிரி கலந்துண்டு அந்த உபன்யாசத்தில் வரக்கூடிய தத்துவங்களை நம்ம கிரகிப்போமாகன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்பாவனை மூலமாக அதை தொடர்ந்து ஒரு சாந்தி பாட்டத்தோடு இந்த சபையை பூர்த்தி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நமஸ்காரம். सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति.